இங்க நம்ம ஹீரோவும் அந்த ஊர்லயே ஒரு சின்ன கடையா வாடகைக்கு எடுத்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிக்கிறான். ஹோட்டல் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகியும் இவன் கடைக்கு எந்த கஸ்டமருமே சாப்பிட வர மாட்டாங்க. அதனால கடைக்கு வெளியிலேயே ஒருத்தர் நிக்க வச்சு எங்க ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும், எங்க ஹோட்டல்ல சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வைக்கிறான். எங்கடா ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு பெரிய மரம் தானே இருக்குன்னு அவனுங்களும் போயிடுறானுங்க. இந்த கடைக்கு மரம் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கறனால அந்த மரத்தை கோடாலி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறான். டெய்லியுமே இவன் கடையில செய்யற சாப்பாடுனா ரொம்ப மிச்சமாயிடுது. இது எல்லாத்துக்குமே இந்த மரம் தான் காரணம்னு இந்த மரத்து மேல கோவப்படுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இவன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இவனுக்கு ஒரு ஐடியா தரான். இவன் கடையில நிறைய பஜ்ஜினா சுட்டு வர கஸ்டமருக்கு அந்த பஜ்ஜினா ஃப்ரீயா தரான். ஆனா அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்தா அந்த கஸ்டமர் ஏதோ ஒரு வாடை அடிக்குதுன்னு அந்த பஜ்ஜியை போட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கடையை சுத்தி பார்த்தா அந்த கடைக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் குப்போனா போட்டு வச்சிருக்காங்க. தன்னோட வியாபாரம் நல்லா சேல்ஸ் ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த எல்லா குப்பையுமே இவனே அள்ளி கிளீன் பண்றான். அங்க இருக்கிற மொத்த குப்பையை இவன் கிளீன் பண்ணானோ அங்க இருக்கிற எல்லா மக்களுமே அதே இடத்துலயே தான் குப்பையை போடுறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப ஒரு ரோட்டு கடையில அவ்வளவு கும்பலா இருக்கும். ஒரு சாப்பாடு வாங்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடை வாங்கி இவன் சாப்பிட்டு பாக்குறப்ப அதுல வச்சிருக்கிற சட்னி அவ்வளவு சுவையா இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவனும் கடைக்கு வந்து அந்த புதுவிதமான சட்னியை இவனும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பாக்குறான். ஆனா அது மாதிரி வந்திருக்காது. இவனும் முயற்சியை கைவிடாம மறுபடியும் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அப்பயும் அந்த டேஸ்ட் வந்திருக்காது. இவன் நினைச்ச மாதிரியான டேஸ்ட் ஒழுங்கா வராதனால இவனும் சோகமா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துல இருந்து ஒரு மாங்காய் ஒண்ணு கீழே விழுது. அந்த மாங்காவை எடுத்து பொடி பொடியா நறுக்கி அதை வச்சு ஒரு துவையல் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த சட்னி யார் கடையிலயும் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த கடைக்கு பக்கத்துல குப்பை போடுற இடத்துல ஒரு சாமி சிலையை வச்சனால அந்த சாமியை பார்த்துட்டு யாருமே குப்பை போட மாட்டாங்க. இவன் நினைச்ச மாதிரியே அந்த ஹோட்டலும் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அந்த சைடிஷ் துவையலுக்காகவே ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இவன் கடைக்கு வராங்க. கடைசியில இவன் எந்த மரத்தை வெட்டி தன்னோட ஹோட்டலை டெவலப் பண்ணணும்னு நினைச்சானோ அந்த மரமே இவனுக்கு சோறு போடுது.